ஹலோ மக்களே, இன்றைக்கி சாய் ஃபேமிலியில் ஈசிஆருக்கு வந்திருக்கோங்க. சென்னை ஈசிஆரில் ரொம்ப ஃபேமஸான இடம் பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் இல்லை மாமல்லபுரம் சொல்லுவாங்க. பழங்காலத்தில் இது பேர் திருக்கடல் மாலை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நம்ம விஷ்ணுவுக்கு ஃபுல்லாகவே டெடிகேட் பண்ணுற மாதிரின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வரும்போதே ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். உங்களுக்கு வழியில் போகும்போதே நிறைய கடைகள் இருந்துச்சு. உங்களுக்கு இங்கே ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக சொல்கிறாங்க. இந்த 7th and 8th சென்ச்சுரி ஹிந்து மானுமெண்ட்ஸில் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இது க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் மோரோவர் இங்கே நரசிம்மவர்மன் தான் அந்த காலத்தில் இதை ஆண்டு கொண்டு இருந்தார். பல்லவ ஸ்கிரிப்சர்ஸ் இது எல்லாமே இங்கே இருக்குது. இந்த இடத்துக்கு வரவங்க எல்லாமே ரொம்ப அழகாக ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாமே ஒரு 40 ருபீஸ் ஒரு 100 ருபீஸ்க்குள்ளே தான் டிக்கெட்ஸ் இருக்கும். இந்த இடத்துக்கு உள்ளே வந்த உடனே நம்மளுக்கு அந்த குகை கோவில் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். உங்களுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா சிற்பங்கள், இந்த மாதிரி யானை சிற்பங்கள், அதே மாதிரி சிவனோட சிற்பங்கள், உள்ள விஷ்ணுவோட அவதாரங்கள், ராதா டெம்பிள், இந்த மாதிரி நிறையவே உள்ளே காணப்படுகிறது. ஆதிவராக கிருஷ்ண இந்த மாதிரி எல்லா விதமான சிற்பங்களுமே அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இல்லை ஒன் டே ட்ரிப் யாராவது பிளான் பண்ணியிருந்திங்கன்னா கண்டிப்பாக வரலாம். நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் வராங்க. அதே மாதிரி நம்மளுடைய பசங்க லீவ் டைமில் அதே மாதிரி டூரிஸ்ட் நம்மளுடைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராங்க. நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்துமே பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். கடைசியாக நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு லைட் ஹவுஸ்க்கு போயிருந்தாங்க. லைட் ஹவுஸ்லுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சராதாஸ் அது எல்லாமே இருந்துச்சு. அதுவே ஒரு பெரிய கல் மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு அந்த இடத்துல காணப்படும். உங்களுக்கு கடைசியாக இங்கே பார்த்திங்கன்னா ஷோர் டெம்பிளுக்கு வந்திருக்குங்க. இந்த ஷோர் டெம்பிள் என்னென்னா நியர்பை இருக்குது. உங்களுக்கு கடலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த பே ஆஃப் பெங்கால் அந்த கடற்கரை பக்கத்துலேயே இருக்குது. உங்களுக்கு நல்லாவே ரொம்ப அழகாக இருக்கும். இது உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே சிவனுடைய உள்ளே ஒரு சிலை தான் உள்ளே இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு அந்த கடற்கரை பக்கத்துலேயே இருக்கிறத நான் காமிச்சு கொடுத்துருக்கேன். ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் பார்க்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அதே மாதிரி இது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சிற்பமுமே ரொம்ப அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. இது எல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது நந்தி பார்த்திங்கன்னா எத்தனை வச்சுருக்காங்க சுற்றி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் மகாபலிபுரம் போயிருந்தீங்கன்னா இந்த இடத்துக்குலாம் பார்க்கறதுக்கு தவறாதீங்க. அதே மாதிரி அர்ஜுனல் தவக்கோலம் இருக்குது. அதையும்